ஹலோ எவ்ரிவான், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் பாருங்கள். த நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் ப்ரெசன்ட் இன் 3F டேர்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது எவ்வளவு மைக்ரோஸ்டேட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஒரு டேர்ம் சிம்பிள் கொடுத்துட்டு. ஓகேங்களா? டேர்ம் சிம்பிளுக்கான ஜென்ரல் ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா L 2s + 1j. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா F3 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஸ்பின் மல்டிப்ளிசிட்டியும் இந்த எல் டேர்மும் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு நம்மக்கிட்ட மைக்ரோஸ்டேட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி மைக்ரோஸ்டேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ் ஆர்பிட்டாலில் வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எஸ் ஆர்பிட்டாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை செல் இருக்கும்? ஒரே ஒரு ஷெல் தான் இருக்கும். ஓகே, பி ஆர்பிட்டால் இப்போ P1 அப்படிங்கும்போது அங்கே எவ்வளோ சப் ஷெல்? 3 இருக்கும் இல்லைங்களா? இப்போ இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் அதில் எப்படி இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் மைக்ரோஸ்டேட்னு நம்ம சொல்லுவாங்க. அதாவது ஒன்று கிளாக் வைஸில் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கலாம். அப்போ இந்த S1 ஆர்பிட்டாலில் இதோட பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2. அப்போ 2 அப்படிங்கிறது தான் S1ஓட மைக்ரோஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸாம்பிள் சொல்கிறவங்களுக்கு புரியும். இப்போ P1 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த P ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3 ஷெல் இதில் எதில் வேணால் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த இதில் இருக்கலாம், இல்லாட்டி இந்த லாஸ்ட் ஷெல்லே இருக்கலாம். இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் அது இருக்கலாம் இல்லைங்களா? அப்போ டோட்டலாக எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது? 6 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 6 அப்படிங்கிறது தான் இந்த P1க்கான மைக்ரோஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதோட பாசிபிலிட்டிஸ், ஓவரால் பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ அப்படிங்கிறது சொல்கிறது தான் மைக்ரோஸ்டேட்ஸ். ஓகேங்களா? இப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டேர்ம் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மைக்ரோஸ்டேட்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மக்கிட்ட டேர்ம் சிம்பிள் கொடுத்து மைக்ரோஸ்டேட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து P1 ஒரே ஒரு எலக்ட்ரான். ஸோ நமக்கு இங்கே 6 பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணாமையே சொல்லிடலாம் இல்லைங்களா? ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளால் இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் போட்டு செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பட் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது டேர்ம் சிம்பிள் கொடுத்துட்டு மைக்ரோஸ்டேட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா 2s + 1 × 2l + 1 அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலா. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேர்ம் சிம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிவன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டு ஃபைண்ட் அவுட் மைக்ரோஸ்டேட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2s + 1 அப்படிங்கிறது ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி இல்லைங்களா? அதாவது இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. அப்போ அங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு கொடுத்துருக்கிற கொஷினில் அந்த இடத்துல 3 இருக்குது. அப்போ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி அப்படிங்கிறது 3. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இந்த வேல்யூவை. அதாவது 3 அப்படிங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஏன்னா 2s + 1க்கு நேராக வந்து நமக்கு 3 அப்படிங்கிறதா இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2l + 1. 2 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலாவில் இருக்குது. எல் வேல்யூ, அதாவது எல் வேல்யூ வந்து எஃப் இருக்குது. எல்க்கு நேராக எஃப் இருக்குது. அதாவது எல் வேல்யூ வந்து 0வாக இருந்துச்சுன்னா அது எஸ்ஸு, 1ஆக இருந்துச்சு அப்படின்னா பி, 2ஆக இருந்துச்சு அப்படின்னா டி, 3ஆக இருந்துச்சு அப்படின்னா எஃப். இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அதை செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அந்த எல் வேல்யூக்கு நேராக நமக்கு என்ன கிடச்சிருக்கு? எல் வேல்யூ எஃப்னு கொடுத்துருக்காங்க. எஃப்க்கு நேராக என்ன இருக்குது? 3. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா எல் வேல்யூக்கு பதிலாக நம்ம 3 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். +1. ஓகேங்களா? இப்போ வந்து இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருங்க. அவ்வளோதான். 3 × ஸோ 2 × 3 6, 6 + 1 is 7, 7 × 3 21. So 21 microstates.
ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா B21 அப்படிங்கிறது தான் 3F டேர்முக்கு வந்து டேர்மில் இருக்கிற நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஓகேங்க. அதே மாதிரி நான் ஒரு டேர்ம் கொடுக்குறேன் 5D. இந்த டேர்மில் எத்தனை மைக்ரோ ஸ்டேட்ஸ் இருக்குது? நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வந்து வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.